ஓகே, இன்னைக்கான செஷனுக்குள்ள என்ன பண்ணிடலாம், போயிடலாம். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அப்பப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா நிப்பாட்டி கேளுங்க. இப்போதைக்கு எல்லாத்துக்குமே ஓகேவா, கிளியரா இருக்கா? ஸோ போயிடலாமா? எல்லாருமே கொஞ்சம் நல்ல மார்க்ஸ் தான் எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த செஷன்ல நம்ம எந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணியிருக்கணும், எந்த கொஸ்டினை போட்டிருக்கணும், அதை மட்டும் என்ன பண்ணணும்னா நம்ம கிளியரா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணணும், எந்த கொஸ்டினை போடணும் அப்படிங்கிறது. ஸோ 51st கொஸ்டின் யாரெல்லாம் போட்டீங்க? 50 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாரெல்லாம் போட்டீங்க? கொஞ்சம் இன்டராக்டிவா இந்த செஷனை கொண்டு போவோம். மீ வேற லெவல். ஓகேவா? பட் இந்த கொஸ்டினை வந்து சிம்பிளான ஒரு மெத்தட்ல என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிருக்கலாம். ஸோ கன்வென்ஷன் மெத்தட், ஸோ எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கீழே இருக்கும், அதை நீங்க பாத்துக்கோங்க. நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறது ஃபுல்லா என்ன அப்படின்னா ஃபுல்லாவே ஷார்ட்கட் தான். எதை நம்ம போட்டிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, 4, 5, 1, 8, 9ஓட என்ன பண்ணா ஒரு நம்பர் ஆட் பண்ணும். அப்படி ஆட் பண்ணா அது 16, 27, 35 இது 3 தால என்ன பண்ணணுமா டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை ஈஸியா அப்படியே ஆன்சர் பண்ணலாம்னு பார்ப்போமா? என்னது, நமக்கு 27 அப்படிங்கிறது எதோட டிவைசிபிலிட்டி? 9ஓட டிவைசிபிலிட்டி. அப்ப நம்ம இந்த ஃபைனல் டச்ல வரக்கூடிய நம்பர் 9ஆல என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க ஆப்ஷனை பாருங்க. 1, 8, 1, 1, 7, 1, 6, 1, 1, 9, 1. இதை கூட்டுங்க 10, இதை கூட்டுங்க 9, இதை கூட்டுங்க 8, இதை கூட்டுங்க 11. அப்ப இது எல்லாமே 9ஓட டிவைசிபிலிட்டி ரூல் நம்ம அப்ளை பண்ணும்போது டிஃபரன்ஸ் இருக்கா? கரெக்டா டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா எனக்கு காமன் நம்பர் எதுவுமே இல்லை. 10, 9, 8, 11 தான் இருக்கு. அப்ப நான் இந்த இடத்துல மேல வந்து ஃபைனலா எனக்கு அந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகும். அப்ப இதுல பாருங்க, 4, 5 கூட்டினீங்கன்னா 9. ஆல்ரெடி 9ஆல் டிவைட் ஆகுது. 18, 9, 9. அப்ப நான் மேல என்ன பண்ணணும், இந்த ஆட் பண்ணக்கூடிய நம்பர் 9ஆல டிவைட் ஆகிற நம்பரா நான் மேல ஆட் பண்ணணும். அடுத்த வாட்டி இது 27ஆல டிவைட் ஆகிருமா? புரிஞ்சதா எல்லாருக்கும்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன இப்ப போடுங்க. தேவயானி சூப்பர். மாசா, பக்கா மாசா. எப்படி ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு? 9ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரே நம்பர் 171. இப்ப இதே சம நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா மண்டை வலிச்சிருக்கும். ஓகேவா? கரெக்டா என்ன பண்ணிருக்க முடியாது, போட்டு இருக்க முடியாது. புரிஞ்சா அப்படின்னு ஷார்ட்கட் பக்காவா ஒர்க் ஆச்சா? இப்ப அதே தான் 52. ஓகேவா? நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ஒரு சில வாட்டி நம்ம டைரக்டா எஸ் சரி பரவாயில்ல பரவாயில்ல சரி நம்ம இந்த மெத்தட்ல போட்டிக்கலாம் வேற லெவல். ஸோ தேவையான ஓகே பரவாயில்ல, என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேற. நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே நீங்க எல்சிஎம் எடுத்து போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துருக்கும். அந்த ஒரு கொஸ்டினே நமக்கு உட்காந்துருக்கும். நமக்கு என்ன தேவை இப்ப? இப்ப நமக்கு என்ன தேவை, டைம்ல சீக்கிரமா போகணும். ஏன்னா செக்ஷனல் டைமிங் இருந்துச்சு. இப்போ அதே கொஸ்டின் கான்செப்ட் தான் இங்கே. 1, 7, 5, 5, 3, 8, 4, 5, 6, 2x இது வந்து 18ஆல் டிவைட் ஆகும். ஸோ நீங்க ஆல்ரெடி பார்த்த மாதிரி எப்படின்னு போ இந்த சம் எல்லாருமே அதே மெத்தட் தான் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா 18ஆல டிவைட் ஆகும்னா லாஸ்ட் நம்பர் யூனிட் டிஜிட் எவ்வளோ? 2. எல்லாமே 2ஓட மல்டிபிள் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ பேலன்ஸ் இருக்கிறதா 9ஆல எதாகுதோ அதை பார்த்துருப்பீங்களா? ஸோ 8 இது 10, 18 போயிருச்சு. 12, 17 போயிருச்சு. 17 ஒரு 8, 25 போயிருச்சு. பேலன்ஸ் எவ்வளோ வரணும்? பிளஸ் இதுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் என்ன பண்ணும், அப்ளை செய்ய வேண்டும். கிளியரா? இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? டிவிசிபிலிட்டி ரூல் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் 8 அப்படின்னு வந்துடும். கிளியரா? இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்கணும். ஈஸியான கொஸ்டினா இருந்தா அதை கை வைங்க. ஓகே, சரி. இந்த 3வது கொஸ்டின் யாருக்கெல்லாம் போட்டீங்க? நம்மளோட அல்ஜிப்ரா கிளாஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா 3வது கொஸ்டின் அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருந்திருப்பீங்க. ருத்ரா சூப்பர், ஹேமமகா சூப்பர், ஏலரசி வேற லெவல். எஸ், இதை பார்த்தோன்னே A+1/A கண்டுபிடிக்க முடிஞ்சா? A+A 1/A கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா கொடுங்க. இவ்வளவு பேர் போட்டிருக்கீங்களா? அதே ஹேட்ஸ் ஆஃப் மக்களே. ஓகேவா? என்னது நம்ம கொடுத்துருக்கிறது A-1/A, இதோட வேல்யூ 34. அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? A+1/A கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் இருக்கிற நம்பரோட ஸ்கொயரு பிளஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிடணும், +4 போடுங்க.
இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா அந்த கொஸ்டினை போட்டுக்கலாம். எப்படின்னா 34 ஸ்கொயர் எடுக்கிறதுக்கு பதிலா எப்படி 34 ஸ்கொயருக்கு எடுக்கிறதுக்கு பதிலா இந்த நம்பர் இருக்குல்ல இதுக்குள்ளேயே 4 காமனா வெளியே எடுக்கணும். ஏன் சார் 4 காமனா வெளியே எடுக்கணும்னா 4 இஸ் ஏ ஸ்கொயர் நம்பர். அப்ப ஒரு ஸ்கொயர் நம்பருக்கு ரூட் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அப்ப 4 காமனா வெளியே எடுத்துட்டீங்கன்னா 34 என்ன அர்த்தம்? 34 இன்ட்டு 34ன்னு அர்த்தம். இதுல ஒரு 2 எடுக்கிறேன், இதுல ஒரு 2 எடுக்கிறேன். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? 17 இன்ட்டு 17 இருக்கும். பிளஸ் இந்த 4 வெளியே எடுத்தாச்சு, பேலன்ஸ் 1 இருக்கும். இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 இன்ட்டு 17 ஸ்கொயர் எவ்வளோ? 289 பிளஸ் 1 ஈக்குவல் டு 4க்கு எடுத்தீங்கன்னா 2 ரூட் ஆஃப் 290. முடிஞ்சா? யாரெல்லாம் 34 ஸ்கொயர் கண்டுபிடிச்சீங்க? யாரெல்லாம் 34 ஸ்கொயர் கண்டுபிடிச்சீங்க? பார்த்தீங்களா? பாத்தீங்களா? இந்த ஷார்ட்கட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம்? அப்ளை பண்ணோம். ஸோ எக்ஸாம்ல கொஞ்சம் என்ன பண்ணுங்க? அது எல்லாத்தையுமே பார்த்து போடுங்க. ஓகே. ஸோ ஆன்சர் ஃபார் கொஸ்டின் இதுதான். ஸோ கன்வெர்ட் த பைனரி டு டெசிமல். இது எல்லாமே நமக்கு வந்து எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. பட் நம்ம இந்த கான்செப்ட் எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபியூச்சர் கிளாஸஸ்ல போடலாம். ஸோ இதை போடுறதுக்குமே ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கு. ஸோ நம்ம இப்போதைக்கு இதை டச் பண்ண வேணும். ஓகேவா? ஸோ 55வது கொஸ்டின் பாருங்களேன். 55லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஓகே. ஆனால் அதை எப்படி வந்து அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ 2-3 பேர் யாராவது ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க மட்டும் ஆட் பண்ணிட்டு வருவோமா? ஒரு பஞ்சுவாலிட்டே இல்லை. கரெக்டா டைமுக்கே வர மாட்டாங்க. எஸ். ஓகே சூப்பர். ஸோ இப்போ டேரக்டா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து 7 வருஷத்துக்கு 8% இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். அதே மாதிரி செகண்ட் என்னது? 5 வருஷத்துக்கு 3% பிரின்சிபல். அப்ப இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இது 15%. சாரி, இது 56%. இது 15%. இப்போ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுங்க. எது அதிகமா இருக்கு? 56% அதிகம். இங்க 15%. அப்ப நமக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க? 820. அப்ப இதனுடைய டிஃபரன்ஸ் தான் 820. இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ்? 41% ஆஃப் பிரின்சிபல் 820. இதை அடிச்சு விட்டீங்க. 1% அப்படிங்கிறது 20ன்னு கிடைக்குமா? ஆன்சர் எவ்வளவு இருக்கு? 1% 20னா 100% 2000. ஓகே. சதவீதம் 2000. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். எப்படி அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வரப்ப என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். இப்போ யாருக்காவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. புரிஞ்சுதா? இதுவரை யாருக்காவது டவுட் இருக்கா? இதுவரை யாருக்காவது டவுட் உள்ளதா? கரெக்டா புரிஞ்சுதுல? ஸோ இது வந்து ஒரு மென்சுரேஷன் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. A square pyramid is placed on the top of a cube. ஒரு கியூப் இருக்கு. இந்த கியூப்ல 10 எல்லாமே. அப்ப கியூப்ல எல்லாமே சேமா. இது மேல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பிரமிட் எடுத்து வந்து வைக்கிறாங்க. அந்த பிரமிடை வச்சாச்சு. வச்சதுனால என்ன ஆகுது? இந்த லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பிரமிட் இஸ் 200. ஸோ இதனுடைய LSA கொடுக்குறாங்க which is equal to 200. ஸோ LSA ஆஃப் பிரமிட் இதுக்கான ஃபார்முலா என்ன? டக்குன்னு போட்டு விடுங்க. வாட் இஸ் த LSA ஆஃப் எ பிரமிட்? ஏன்னா நமக்கு LSA கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணாதான் நமக்கு எது தேவையோ அதை கண்டுபிடிக்க முடியும். அதை டைரக்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப LSAக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வேண்டும். ஸோ பிரமிட்ல இருக்க ஏதோ ஒன்று தான் கேட்குறாங்க. ஏன்னா கியூபோட வேல்யூ ஒன்னே ஒன்று தான். கியூபோட சைடு தெரிஞ்சாலே அதுல இருக்க எல்லா பேராமீட்டர்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கியூப்ல இதுக்கு மேல கேட்க வாய்ப்பே இல்லை. பிரமிடை பத்தி தான் ஏதோ ஒரு கேள்வியை கேட்க போறாங்க. ஸோ அப்ப பிரமிடோட LSA ஃபார்முலா என்னது? பிரமிடோட LSA ஃபார்முலா. பிரமிடோட LSA ஃபார்முலா வந்து half into பெரிமீட்டர் இன்ட்டு வெறும் ஹைட் இல்ல, இது வெறும் ஹைட் இல்ல, ஸ்லாண்ட் ஹைட். ஓகேவா? வெறும் ஹைட் இல்ல, ஸ்லாண்ட் ஹைட். அப்ப பிரமிடோட LSA எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 200 ஈக்குவல் டு half into பெரிமீட்டர் எவ்வளோ? ஸோ கீழே இருக்கிறது ஒரு கியூப். கியூபோட கீழே எப்படி இருக்கும்? ஸ்கொயரா இருக்கும். அப்போ ஸ்கொயரோட பெரிமீட்டர் இஸ் 4a. இப்போ 4 into a ஓட வேல்யூ 10. ஏன்னா எக்ஸாக்டா அது மேல உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டாங்க.
அப்போ 40யா ஸ்லாண்ட் ஹைட்டை எல்லுன்னு வச்சுக்கேன். ஸோ இதை அடிச்சு விட்டீங்கன்னா எவ்வளோ 20, இதை அடிச்சு விட்டீங்கன்னா 10. ஸோ லென்த்தோட வேல்யூ ஸ்லாண்ட் ஹைட்டோட வேல்யூ 10ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இதுக்கு மேலே நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத கொஸ்டினை பார்த்தா தான் என்ன பண்ணணும் தெரியும். என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பிரமிட். அப்போ ஒரு பிரமிட் இருக்கு, அதோடைய ஹைட் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி ஸ்லாண்ட் ஹைட் தெரியும். ஸ்லாண்ட் ஹைட்னாலே சாஞ்சு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுதா. அப்போ நமக்கு ஹைட் அப்படிங்கிறது சென்டர்ல இருந்து வந்ததுன்னா அது ஹைட். ஸோ சென்டர்ல இருந்து போறது ஒரு பேரு ஹைட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் த சைடு. ஏன்னா நமக்கு சென்டர்ல போகணும்னா ஹாஃப் த சைடு தானே. அப்போ ஹாஃப் த சைடு எவ்வளோ, மொத்தமாக 10. இப்போ ஹாஃப் த சைடு அப்படிங்கிறது 5. ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளோ, நமக்கு 10 தெரிஞ்சது. அப்போ ஹைட் என்ன பண்ணிக்கணும், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். பிதாகரஸ் தியரம் போட்டு 10, 5 இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. பிதாகரஸ் தியரம் தான். ஸோ ஸ்லாண்ட் ஹைட் தான் நமக்கு ஹைபோட்டனஸ் 10 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஹைட்டோட வேல்யூ எவ்வளோன்னு பண்ணி which is equal to h square plus 5 square equal to 10 square. h square equal to 100 minus 20. h equal to 5√3. இதில் ஒரு பெரிய மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம அவசரத்துல 5√5ன்னு போட்டுருவோம். ஆப்ஷன்ல 2 5க்கு பக்கத்துல ரூட் இருக்கு. ஓகேவா, 2 5க்கு பக்கத்துல ரூட் இருக்கு. 5√3 தான் சரியான ஆன்சர், 5√5 கிடையாது. யாரெல்லாம் இந்த ஆன்சரை போட்டீங்க, வந்துட்டான்ல 57 வந்துட்டான்ல. 57 யாரெல்லாம் போட்டீங்க, 57 ஈஸியான கொஸ்டின் தானே. 57th ஒன் ஈஸியான கொஸ்டினா. டிரான்ஸ்வர்ஸ் லைன்லாம் கேட்டாலே விடக்கூடாது. எவ்வளவு டைம் எடுத்தீங்க சொல்லுங்க. யார் யாரெல்லாம் இதை வந்து 30 செகண்ட்ஸ்க்குள்ள போட்டுருக்கீங்க. சரி 30 செகண்ட்ஸ் கொஞ்சம் அதிகம், கம்மி. 40 செகண்ட்ஸ்க்குள்ள யார் யாரெல்லாம் போட்டுருக்கீங்க சொல்லுங்க. இந்த கொஸ்டின்கான டைம் 40 செகண்ட்ஸ். யாரெல்லாம் 40 செகண்ட்ஸ். திவ்யா சூப்பர், ருத்ரா, தேவயானி வேற லெவல். 40 செகண்ட்ஸ்க்குள்ள தானே போட்டுருக்கீங்க. ஏன்னா கொஸ்டின் நான் ஒண்ணுமே கொடுக்கல. 2 parallel lines, கண்ணை மூடிட்டு parallel lines வரைஞ்ச 2 தான் ஏபிசி. பி ஏபில இருக்கு, கியூ பாத்தீங்கன்னா இதுல இருக்கு சிடில இருக்கு. ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. இது எவ்வளோ 2m மைனஸ், இது எவ்வளோ m மைனஸ் 8. சூப்பர் சூப்பர். ஸோ இது ரெண்டுத்தோட சம் எவ்வளோ 180 டிகிரி. அப்போ 3m மைனஸ் 15 ஈக்குவல் டு 180. அப்போ 3m ஓட வேல்யூ இஸ் 195 டிகிரிஸ். ப்ளஸ் ஆல் திஸ் வில் கெட் ஹவ் மச் 5 as well. புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, so let's move on to question number 58. 58 யாரெல்லாம் போட்டீங்க. கொஞ்சம் கொஸ்டின் பார்க்க கஷ்டமா தான் இருக்கும், பட் ஈஸியா என்ன பண்ணிடலாம், 58 போட்டுடலாம். The deposit earns a simple interest of 15%. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரின்சிபல் இருக்கு, அது எஸ்ஐல போட்டா நமக்கு எவ்வளவு பர்சன்ட் கிடைக்குது, 15% பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆஃப்டர் தட் அமௌண்ட் அப்ளைன் அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் ஒரு அமௌண்ட் கிடைக்குது. இந்த அமௌண்ட்ல இன்வெஸ்டட் ஃபார் த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ். அதான் அடுத்த 2 வருஷத்துக்கு என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பிரின்சிபல் இருக்கும், ஃபர்ஸ்ட் இயர்ல முடியுது. அதை திரும்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. அது எவ்வளவு பர்சன்ட், 20%. இது எவ்வளவு பர்சன்ட், 15%. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, காம்பவுண்டட் ஆனுவலி. இஃப் ஃபைனல் அமௌண்ட், ஃபைனலா நம்ம கொடுத்துருக்கிறது என்ன அமௌண்ட் equal to 4140. what they are asking, what is the initial principal. ஓகேவா, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வருஷம் இருந்த பிரின்சிபலை எடுத்துக்கிறோம். அட் தி எண்ட் ஆஃப் 1 இயர்ல என்ன ஆயிருக்கும், 15% பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குமா. அப்ப 100 அப்படிங்கிற பிரின்சிபல் 115 அப்படிங்கிற அமௌண்டா மாறி இருக்கும், which is nothing but 2020. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீ இன்ட்டு நம்ம அமௌண்ட்டை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா திஸ் இஸ் த அமௌண்ட். இப்போ இந்த அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே அவங்க என்ன பண்றாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்களா. அது எவ்வளவு பர்சன்ட், 20%. அப்ப அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ எவ்வளவு. இப்போ இதுதான் நம்மளுடைய பிரின்சிபல். இதை 20% ஃபிராக்ஷன் வேல்யூல என்ன பண்றாங்க, அப்ளை பண்றாங்க 2 இயர்ஸ். அப்ப 20% ஃபிராக்ஷன் வேல்யூ 6/5. 1 இயருக்கு போட்டாச்சு, அடுத்த இயர் 6/5 போட்டாச்சு. அப்ப இதோட அமௌண்டோட ரிசல்ட் எவ்வளவு வருது, 414. இந்த ஈக்குவேஷன் யாருனாலும் எடுக்க முடிஞ்சது, புரிஞ்சுதா.
டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? நான் ஃபர்ஸ்ட் இயரோட பிரின்சிபல் எடுக்கிறேன், அதை அமௌண்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டேன். இப்போ அவங்க கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க, இந்த அமௌண்ட் எடுத்துட்டு போய் அப்படியே பிரின்சிபலா எடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மொத்த அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு பி இன்ட்டு 23/20 இஸ் த பிரின்சிபல் ஃபார் த செகண்ட் இயர். இதை 6/5 6/5. Why 6/5? Amount equal to principal into 1 plus r by 100 whole to the power என்ன இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? பிரின்சிபல் into 1 plus 20% 1 power n 2. So this is 1 5 times. So if you cross multiply பண்ணால் பிரின்சிபல் into 6/5 whole square. இதை தான் நான் ஒரே ஸ்டெப்ல 6/5 into 6/5 போட்டேன். கிளியர்? இதை அப்படியே சால்வ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் என்ன ஆயிரும்? புரிஞ்சுதா? ஸோ எப்பவுமே இப்படி இருக்கப்போ இந்த 23 இருக்கு இல்லையா, 23லாம் பிரைம் நம்பர். அதனால ஃபர்ஸ்ட் அடிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் தெரியும். அடிச்சு விட்டா வரும் 1 டைம்ஸ். ஸோ யூனிட் டிஜிட் மட்டும் செக் பண்ணாலே போதும். 3 இங்க இருக்கிறது 4. அப்போ 3 into 8 24 உங்களுக்கு என்ன வரும்? 18 வரும். ஸோ 180. ஸோ 6 அடிங்க. ஸோ திஸ் இஸ் 30. இந்த 6 அடிங்க. திஸ் 5. ஸோ மொத்தமாக இது 5 டைம்ஸ் இருந்துச்சு. ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு 5 into 5 into 5 into 20. Solve this, how much you will get? 25 hundreds. கரெக்டா? அவ்வளோதான் ஆன்சர் வந்துச்சு. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி சிம்பிளா ஒரே ஸ்டெப்ல எப்போ நம்ம எழுத கத்துக்கிறோமோ அப்பதான் நம்மளால ஆன்சரை வந்து ஒரே ஸ்டெப்ல ஈஸியா போட முடியும். ஓ ரைட், சாரி ஓகே, புரியுதா எல்லாருக்கும்? ஷால் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் क्वेश्चन? Yes, super. So 59 ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் கேல்குலேஷன் தான். அப்படியே என்ன பண்ணுங்க, கண்ணை மூடிக்கொண்டு கேல்குலேட் செய்யும். 2/3 plus 9 divided by 1 minus 2/3. ஸோ இந்த 1 minus 2/3 போட்டீங்கன்னா எவ்வளோ வரும்? ஸோ திஸ் இஸ் 1/3. அப்போ இது ரெண்டுத்தை மட்டும் சால்வ் பண்ணுங்க இப்போதைக்கு. ஸோ இப்போ 8/9 divided by 1/3. சால்வ் திஸ் அப்படின்னா வில் கெட் 8/3. ஸோ அப்போ இதோட மொத்த ரிசல்ட் 8/3. ஸோ அப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது 1 plus 2/3 plus 8/3. ஸோ இந்த டினாமினேட்டர் மட்டும் என்ன பண்ணுறோம்? சால்வ் பண்ணுறேன். சால்வ் திஸ் வில் கெட் 3 plus 13 divided by 3. ஓகே, நமக்கு ஃபைனலாக இருக்கிறது 1 plus 1 divided by 3 divided by 13 divided by 3. Just sort this out. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை மட்டும் 1 divided by 4. ஸோ 13 மேலே போயிடுச்சு அப்படின்னா 13/15 is the final answer for this question. ஓகேவா? ஸோ நீங்கள் நிறைய ஷார்ட்கட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் இதை போட்டிங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகும். மெத்தட்ஸ் 60க்கான ஆன்சர் என்ன? வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் 60? 60 எல்லாருமே போட்டுருப்பீங்க தானே? வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் 60? பிரேமா, தேவயானி, திடீர் வேற லெவல் சூப்பர். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலே அது மேக்ஸிமம் என்ன ஆயிடும்? கேன்சல் அவுட் ஆயிடும். cot 27 cos 31 31 cot 60. cot என்ன பண்ணிக்கலாம்? tan 27 எழுதிக்கலாம். ஸோ திஸ் கேன்சல் அவுட். ஆல்சோ கேன்சல். The answer is 1. Okay. So moving on next. The first question. So cosecant alpha plus cos alpha divided by secant alpha plus cos alpha equal to 160. கரெக்டா? Done. So இப்போ இந்த இடத்துல என்ன போடுவீங்க? So this is காம்பனண்டோ டிவைடண்டோ மாதிரி இருக்கா? ஸோ வாட் இஸ் காம்பனண்டோ டிவைடண்டோனா a plus b divided by a minus b equal to c/d இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? தலைகீழ எழுதிக்கலாம். a by b equal to c plus d divided by c minus. ஓகே, ஸோ மேலே ப்ளஸ் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிக்கணும்? இந்த ப்ளஸ் அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போ டேரெக்டாக எழுதிக்கோங்க. cosecant alpha divided by cos alpha equal to
எவ்வளோ வரும்? 161 plus 90 divided by 161 minus. So to substitute this directly, you will get cosecant alpha divided by cos alpha equal to plus average 4. 254 divided by 1 will be correct 68. ஆன்சர் வந்துருச்சா? ஓகே டன் சூப்பர். ஸோ அப்போ நீங்கள் ஆப்ஷனை பாருங்க, எல்லாமே என்ன இருக்கு? 127 தானே இருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்க வேல்யூ மட்டும் தான் நமக்கு ஆன்சராக வரப்போகுது. ஸோ இதை ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, வேல்யூ மாற்றியும் இதை கீழே எடுத்துட்டு போயிருங்க. சைன் ஆல்ஃபான்னு 1 by sin alpha cos alpha equal to 254 divided by 68. ஸோ அப்போ ரெசிப்ரோக்கலாக எழுதிடுங்க. sin alpha cos alpha equal to 68 by. ஏன் ரெசிப்ரோகேட் பண்றோம் அப்படின்னா, they are asking for sin 2 alpha, which is sin 2 alpha equal to 2 sin alpha cos alpha. அப்ப இங்கேயும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. Just answer this, you will get 127. This sin 2 alpha which is equal to k by 1. That's it. So just simplification தான். So இதை போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் வந்துவிடும். யாருக்காவது இந்த சம் ஆன்சர் வராம இருந்தா ஆல்சோ இந்த சிஎன்டி புரிஞ்சுதா? ஸோ ஜெனரல் ஃபார்மேட்டஸ் a by b equal to b plus d by c minus d அப்படின்னா write it as a plus b by a minus c. So these two are interchangeable. Okay. So moving on next 3 seconds. So இந்த கொஸ்டின் எல்லாருமே எவ்வளவு ஆவரேஜ் டைம்ல போட்டீங்க? ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு 15 seconds is maximum. 15 செகண்ட்ல என்ன பண்ணிடலாம்னா இந்த கொஸ்டினை போட்டுடலாம். எப்படி? கொஸ்டின்ல கேட்கறது சைன் ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபா, டேன் ஆல்ஃபாவா? இப்போ டேன் ஆல்ஃபா என்னன்னு எழுதிக்கலாம், சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபான்னு எழுதி கரெக்டா? திஸ் இஸ் காஸ் ஆல்ஃபா. இது ரெண்டும் என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ ஜஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்க வேலை என்ன பண்ண வேண்டியதான்? ஸ்கொயர் செய்ய வேண்டியதான். ஸ்கொயர் திஸ் வில் கெட் 18/20. Okay, get how much? 3 divided by 81. The answer for this. புரிஞ்சுதா எப்படின்னு? ஸோ யாரெல்லாம் இந்த மெத்தட்ல போட்டீங்க? ஆர்எல்ஸ் நீங்க சைனை வச்சு காசை கண்டுபிடிச்சு டானை கண்டுபிடிச்சு யாரெல்லாம் இந்த மெத்தட்ல போட்டீங்க? How many of you tried this method? So LRC super. Yes sir, super. ஓகே, பட் டைம் கொஞ்சம் அதிகமா எடுக்கும். அதான் பாத்தீங்கன்னா பிரச்சனை. ஆன்சர் எல்லாத்துக்குமே சேமா தான் வந்திருக்கும், பட் டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். மூவிங் ஆன் டு 63rd கொஸ்டின். 63வது கொஸ்டினை பார்ப்போமா? அப்பு இஸ் ட்வைஸ் சஃபிஷியன்ட் அஸ் அப்பு, பார்ட், காரல் அப்படிங்கிற 3 பேர் இருக்காங்க. இஃப் ஆல் ஆஃப் தெம் ஒர்க் டுகெதர், அப்பு இஸ் ட்வைஸ் எஃபிஷியன்ட் அஸ் பார்ட், who is twice efficient as Carla. அப்ப காரல் ஃபர்ஸ்ட் 1 எடுங்க. பாப்பு இஸ் 2x efficient. So இவரை விட 2 times efficient. will get எவ்வளவு? 4. So 1:2, 2:4. done. So 1:2, 2:4. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? if all of them work together they will complete the in 12 days. அப்ப 12 நாள்ல முடியுது அப்படின்னா their efficiency is 7. 7 into 12 days போட்டீங்கன்னா their total work is 84. இதுவரை ஓகேவா? ஸோ 3 பேரும் வேலை செஞ்சாங்கன்னா 4 எஃபிஷியன்சில இருக்க ஒருத்தன், 2 எஃபிஷியன்சில இருக்க ஒருத்தன், 1 எஃபிஷியன்சில இருக்க ஒருத்தன். இவங்க 3 பேரும் அங்கே ஒர்க்கை பண்ணாங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்குது? 12 days ஆகுது. அப்போ 7 into 12 which is equal to 84 is total work. இப்போ இந்த டோட்டல் ஒர்க்கை தான் அவங்க தெரிஞ்சு பண்ண அப்பு அண்ட் பார் ஒர்க் டுகெதர் ஃபார் 8 days. அப்போ 8 daysக்கு யார் யார் வேலை பார்க்குறா? அப்பு அண்ட் பார் இஸ் ஈக்குவல் டு 8 daysக்கு 4 plus 2 எஃபிஷியன்சி இருக்க 2 பேர் வேலை பார்த்தோம்னா 8 into 6 which is 48 ஒர்க்கு டன் ஆயிடும். இப்போ நமக்கு கொஸ்டின்ல ஃபைனலாக என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க, ஹவு மெனி மோர் டேஸ் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த ஒர்க். அப்போ பேலன்ஸ் இருக்க ஒர்க் எவ்வளோ? 84ல இருந்து 48 போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் ஒர்க் இஸ் 36. இந்த 36 யார் பண்ண போறா? அப்பு வாஸ் ரீப்ளேஸ்டு பை காரல். ஸோ அப்போ அப்பு அண்ட் பாபு. ஸோ அப்புவை தூக்கிட்டாங்க, காரில் உள்ள போகிறோம். அப்போ பாப்புவோட எஃபிஷியன்சி, கார்லோட எஃபிஷியன்சி
அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா எஃபிஷியன்சி இஸ் 36 பட் 12. ஸோ இந்த கொஸ்டின்ல அந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா அது வந்து தேவையில்லாது. ஓகே, அமௌண்ட் கொடுத்துருக்கிறது தேவையில்லாது. ஓகேவா? டன். ஈஸியா கொஸ்டின். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு கொஸ்டின் நம்பர் 64. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 64. By selling cloths 45 meter of a cloth makes profit equivalent to selling price of 15 meter of cloth. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் அவங்க எவ்வளவு கிளாத் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. 45 மீட்டரோட கிளாத் எடுக்கிறாங்களா? அப்ப 45 செல்லிங் பிரைஸோட வேல்யூ 45 எஸ்பி. அப்ப சிபி எவ்வளோ அப்படின்னா 45 சி. இந்த மாதிரி அவங்க எவ்வளவு குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்களோ அது பக்கத்துல சிபி எஸ்பி போடுவோம். தென் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 மீட்டரா? அப்போ 15 செல்லிங் பிரைஸ். ஓகே, செல்லிங் பிரைஸ் ஆஃப் 15 ஆர்டிகல்ஸ் ப்ராஃபிட் அப்படின்னு கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? ப்ராஃபிட்கான ஃபார்முலா என்னது? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இப்போ இந்த 15 எஸ்பியை போட்டுருங்க. செல்லிங் பிரைஸ் என்னன்னு எடுத்துருக்கோம்? 45 எஸ்பி. அப்போ 45 எஸ்பி மைனஸ் 45 சி equal to 15 SPR. So, இதே இந்த சைடு அந்த சைடு போய் 30 SP equal to 45. Just simplify this. SP by CP is equal to P by Q. Clear? Question என்ன கொடுத்திருக்காங்க? Find the selling price when the cost price is 840. For 2 parts 840 அப்படின்னா what is the value of 3 parts அப்படின்னா ஆன்சர் என்ன போட்டீங்க? 2 parts 840 அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 3 பார்ட்ஸ்? அதான் பாத்தீங்கன்னா நமக்கு கேள்வி. யாரெல்லாம் இந்த கொஸ்டினை கரெக்டா போட்டீங்க? ஏமா, சூப்பர், பிரபாகரன், ஃப்ளோரா, வேற லெவல். ஓகே, ஸோ த ஆன்சர் வில் பி 1206. ஈஸியரான கொஸ்டின். கரெக்டா? இந்த மாதிரி கேள்விகள் நம்ம எக்ஸாம்ல கேட்டாலே நம்ம என்ன பண்ணக்கூடாது? விடவே கூடாது. 65 வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமான கேள்வி மாதிரி இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான். ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சொல்லணும். எப்படின்னு மட்டும் பாருங்க. 10த்தையும் பிரத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏரியா. ஓகேவா? 10த்தையும் பிரத்தையும் மல்டிப்ளை பண்ண ஏரியா. இப்போ நமக்கு ஏரியா 1, அதுக்கப்புறம் ஏரியா 2. இது ரெண்டுத்தையும் தான் என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்கும். இந்த இடத்துல லென்த்து, இந்த இடத்துல பிரத். ஓகே, ஸோ லென்த்தையும் பிரத்தையும் மல்டிப்ளை பண்ண ஏரியா. ஸோ LB அப்படின்னு ரெண்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிங்க. லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் டிக்ரீஸ்டு பை 10%. அப்ப 10% குறைஞ்சதுன்னா ஃபிராக்ஷன் வேல்யூ எவ்வளவு? 1/10. ஸோ அப்ப இனிஷியலா இருந்தது 10. இப்ப எவ்வளவா மாறிடுச்சு அப்படின்னா 9ஆ மாறிடுச்சு. கரெக்டா? இனிஷியலா இருந்த ஏரியா 10, சாரி லென்த் 10, இப்ப 9ஆ மாறிடுச்சு. ஏன்னா 10% குறைஞ்சிச்சு. பிரெத்தை பாருங்க. பிரெத் இஸ் இன்க்ரீஸ்டு பை ஹவு மச்? 25%. அப்ப 4:5 ரேஷியோவா? So to solve this, you will get 40. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு ஏரியா ரேஷியோ தான் தேவை. ஏரியா ரேஷியோ இனிஷியல் இஸ் டு ஃபைனல் இஸ் எவ்வளோ? 8:2 த ரேஷியோ ஃபார் திஸ் கொஸ்டின். இது வரை யாருக்காவது டவுட் இருக்கா? ஏரியா ரேஷியோ ஒரே ஸ்டெப்ல கண்டுபிடிச்சாச்சு. 10ல இருந்து 9, பிரெத் வந்து 4ல இருந்து 5. ஸோ நமக்கு ஏரியா வேணுங்கிறதுனால ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்றோம். ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிடும். ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா becomes 5790. அப்ப ஃபைனலா என்ன ஆயிடுச்சு? 5760 ஆயிடுச்சு. ஃபைண்ட் த ஒரிஜினல் ஏரியா அப்படிங்கிறத கேள்வி. ஸோ ஆன்சர் என்ன வந்துச்சு? இதுக்கு 8 பார்ட்ஸ் அப்படிங்கிறத கேட்குறாங்க. 8 பார்ட்ஸோட வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் 9 into 640. கரெக்டா? 9 into 640 கரெக்டா? ஏன்னா just a direct multiple தான். ஸோ அப்ப this is 8 into 64 which is 5 cube. Sorry, 8 cube, which is 51. Clear? So answer for this question is 5100. 66th question. ஓகேவா? ஸோ 66 தான் ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். பட் நம்ம இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எடுக்கலையா? அதனால இதை மட்டும் கண்டுபிடிச்சு. The midpoint of the line segment lies on the line whose slope is -1. இது பாத்தீங்கன்னா ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட். ஏங்கிற பாயிண்ட் 1,9, பிங்கிற பாயிண்ட் 7,3.
ஸோ யாருக்கெல்லாம் ஸ்லோ பாயிண்ட் ஃபார்ம்னா என்னன்னு தெரியும்? ஸோ இது ஒரு லைனு, இந்த லைன்ல ஒரு மிட் பாயிண்ட் இருக்கு, இது வழியா ஒரு லைன் பாஸ் ஆகுது. ஸோ இந்த லைனுடைய ஸ்லோப் எவ்வளோனா -1. ஓகேவா? m equal to -1. How many of you know slope point form? What is slope point form? y minus y1 equal to m into x minus x. ஸோ அப்போ நமக்கு ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்லோப் தெரியணும். யூ ஜஸ்ட் நீட் x1 to y1 பாயிண்ட் தெரியுது அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி அப்ளை திஸ் ஃபார்முலா. சூப்பர் எல்லியரசி வேற லெவல். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்மா. ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் இருக்குன்னா we can find the equation. சிம்பிளா என்ன சொல்லிட்டாங்க, இது மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ஜஸ்ட் ஆவரேஜ் எடுத்தா போதும். ஸோ அப்போ ஆவரேஜ் ஆஃப் 1 + 7/2 9 + 3/, by solving you will get 4. So just substitute y minus is equal to m oda value -1 x. So y minus 6 equal to -x plus 3. So x plus y 6 and same பண்ணுங்க. So answer for this question is x plus y equal to 10. So யாரெல்லாம் இந்த கொஸ்டின் போட்டீங்க? ஈஸியான கொஸ்டின் தானே. ஸோ ஜஸ்ட் டைரக்ட் அப்ளிகேஷன் தான். ஸோ உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், போட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பர் வேற லெவல். டன். ஸோ இந்த கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கொஸ்டின் ஜாமெட்ரியில் இன்னைக்கு போட்டிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் போட்டுருவீங்க. ஓகே, ஆங்கிள் பிட்வீன் டூ டேஞ்சன்ஸ். ஸோ இதான் ஒரு சர்க்கிள். ஓகேவா? 27வது கொஸ்டின். இது ஒரு சர்க்கிள். எம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எடுக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து நமக்கு 2 டேஞ்சன்ஸ் வரைகிறாங்க. ஸோ இந்த டேஞ்சன்ட்டுக்கும் சர்க்கிளோட ரேடியஸ்க்கும் இருக்க ப்ராப்பர்ட்டி இஸ் 90 டிகிரி. ஸோ அப்போ எம்ங்கிற ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா இஸ் 60. ஓகே, ஸோ சென்டர் இஸ் O அண்ட் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஓகே, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் OM. இப்போ எம்ங்கிறது தான் எக்ஸ்டர்னல். அப்போ இந்த ஓஎம்மோட வேல்யூ என்ன? ஓஎம் வந்து எதில் இருக்கு? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. வாட் ஆஃப் இப்போ இந்த ஆங்கிள் என்னன்னு சொல்ல முடியுமா? வாட் ஆஃப் ஆங்கிள் ஏஓபி. ஏஓபி என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் த ஆங்கிள் ஏஓபி? எல்லாமே படிச்சிருக்கீங்க இல்லையா? வாட் இஸ் த ஆங்கிள் ஏஓபி? 60 போங்க. ஆங்கிள் ஏஓபி இஸ் since it is a quadrilateral. ஓகேவா? குவாட்ரிலேட்டர் தான்ப்பா அது. இது 90 போயிடுச்சு, இது 90 போயிடுச்சு, இது 60. பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ? 180 minus 60. ஏன்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கேட்டு எவ்வளோ? 1. ஒரு ஆங்கிள் இஸ் 120 டிகிரி. அப்போ இதை பைசெக்ட் பண்ணுமா? அப்போ இது ஒரு 60 டிகிரி, இது ஒரு 60. அப்போ இது எவ்வளோ டிகிரி? 30 டிகிரியா? அப்போ 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல 1 அப்படின்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல 2. இதான ரேஷியோ. 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல 1னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல எவ்வளோ 2. அப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்க, OM ஓட வேல்யூ இஸ் given. அப்போ OM எவ்வளோ? 30. இப்போ 2 பார்ட்ஸோட வேல்யூ தான் 635. ஒரு பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ? ஆன்சர். ஸோ 3ஆவது வித்ரா அண்ட் எல்ஆர்சி வேல்யூவல் ஆன்சர் எவ்வளோ? 120. கேஸ் இந்த சம் தெரியல அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ இன்னைக்கான வீடியோ அப்லோட் பண்ணணுமே தெரிஞ்சது. ஸோ இந்த கொஸ்டின் யாரெல்லாம் போட்டீங்க? 68 யாரெல்லாம் போட்டீங்க? அதல்ஸ் யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்க? ஸோ யாரெல்லாம் இந்த கொஸ்டின் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க? இந்த கொஸ்டின் போட்டவங்கள எவ்வளோ செகண்ட்ல போட்டீங்கன்னு சொல்லுங்க. இந்த கொஸ்டின் போட்டவங்கள எவ்வளோ பேர் வந்து செகண்ட்ஸ்ல போட்டீங்க? போட்டீங்களா? எவ்வளோ டைம்? ஹவு மச் டைம் டிட் யூ டேக்? இப்படி ஸோ ஜீவிதா இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டினே கிடையாது. அன்லெஸ் யூ ஹாவ் சால்வ்ட் ஆல் த ரிமைனிங் 99 கொஸ்டின்ஸ் அண்ட் தென் யூ ஆர் ஹேவிங் ஒன்லி ஒன் கொஸ்டின் அப்படின்னா மட்டும்தான் இதை நீங்க போட்டுருக்கணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் இஸ் ஸ்கிப் பண்ண வேண்டிய கொஸ்டின். அதுக்கு தான் கேட்டேன். இஃப் எனி ஒன் சால்வ்டு பிஃபோர் 60 செகண்ட்ஸ் அப்படின்னா திஸ் இஸ் வேற லெவல். 150 செகண்ட்ஸ் தெரியுதா? ஏன் வந்து நான் இதை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடிய கொஸ்டின் சொல்றேன்னு. ஏன்னா திஸ் இஸ் அன் அப்சல்யூட் டைம் கில்லர். ஏன்னா இந்த கொஸ்டின்ல ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆவரேஜ் தெரியணும்னா யூ ஹவ் டு ஃபைண்ட் த டோட்டல் டிவைடட் பை நம்பர்ஸ். அது மட்டும் இல்லாமல் there is high probability that
நம்ம வந்து அந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து மிஸ் பண்ணியிருக்கிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டிஸ் ஆர் தேர். ஒரு பிரைம் நம்பரை நம்ம வந்து காம்போசிட் நம்பர்னு எடுத்திருக்கோம். ஆல்சோ ஒரு காம்போசிட் நம்பரை பிரைம் நம்பர்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ல எஸ், அதனாலதான் இந்த நம்பரை மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஓகேவா? அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இன்கேஸ் இதுவே இந்த நம்பர் 100க்கு கம்மியா கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் டெஃபினெட்லி ஓகேவா? 100க்கு கீழ இருக்க நம்பர் 50 டு 100, 100 டு 200 இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அசால்ட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், போட்டிருக்கலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, யார் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணிருக்கீங்களோ கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நம்ம 15 மினிட்ஸ் செக்ஷனல் டைமிங் வரப்போகுது அப்படிங்கிறப்ப நீங்க எந்த கொஸ்டினை போடணுங்கிறத தாண்டி எந்த கொஸ்டின்ல போடக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டா இருக்கும். வில் திஸ் செஷன் பி ரெக்கார்டடா? இதுக்கு பாதியிலே ஓடுறது தானே. ஓகேவா? ஸோ ரெக்கார்டட் கொடுத்துருவோம். ஓகேவா? நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ரெக்கார்டட் வந்து கொடுத்துருவோம், பிரச்சனை இல்லை. அதனால 68 என்ன பண்ணிருங்க, ஸ்கிப் பண்ணிருங்க. எப்படி போடணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, அதை ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் கிளிக் பண்றது. ஸோ பிரைம் நம்பர்ஸ் என்னென்னா 127, 131, 137, 139 அண்ட் 149. இன்கேஸ் உங்களுக்கு மெமரி இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை, யூ கேன் சால்வ் திஸ் கொஸ்டின். ஓகேவா? ஸோ 1 மினிட்குள்ளே இந்த கொஸ்டினை போட்டிருந்தீங்கன்னா ஈஸியான பண்ணியிருக்கலாம், போட்டுருக்கலாம். இல்லை ப்ரோ, நோட்ஸ் மேக் பண்ண முடியல. ஓகே ஓகே, நான் என்ன பண்ணிடுறேன், பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ 69th கொஸ்டின் வரும். ஓகேவா? 69th ஒரு ஈஸியரான ஒரு கொஸ்டின். ஆனா நம்ம வந்து நிறைய பேர் போட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் 69 போட்டீங்க? ஸோ கம்பேரிட்டிவ்லி ஒரு ஈஸியரான கொஸ்டின் தான். ஓகே, ஸோ எழிலரசி வேற லெவல். எழிலரசி தான்ப்பா எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் போட்டுக்கிறாங்க. பிரியா சூப்பர், கிறிஸ்டி, தேவயானி, பிரியா, ஜீவிதா சூப்பர் சூப்பர் வேற லெவல். ஸோ கான்செப்டோட தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டீங்க. கான்செப்டோட தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டீங்க. கான்செப்டோட போட்டிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. கேஸ் அங்க போடுறப்ப நம்ம தெரியாம போட்டோம்னா கூட என்ன பண்ணிடலாம், அதுக்கடுத்து வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்ட எல்லாருமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஆனா இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ற ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா சிம்பிளான விஷயம். 2 பேர் என்ன பண்றாங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. பேர் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஸோ லூசி, நோலன். லூசியோட ஸ்பீட் எவ்வளோ? 8 மீட்டர் பர் செகண்ட். நோலன் எவ்வளோ அப்படின்னா 11 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? டன். இப்போ நம்ம வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் தே வில் பி டயகனலி ஆப்போசிட் டு ஈச் அதர். அதாவது அவங்க என்ன பண்ணணுமோ அப்படின்னா இந்த மாதிரி பாஸ் பண்ணி போற மாதிரி டயகனலி ஆப்போசிட்டுக்கு போகணும். அப்ப நமக்கு டயகனலி ஆப்போசிட் போகணும்னா என்ன அர்த்தம்? சேம் பாயிண்ட்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? டிஸ்டன்ஸ் வந்து 0 அப்படின்னு. ஓகேவா? இதே டயகனலா போகணும், அதாவது டயகனலி ஆப்போசிட்டுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு அந்த கேப் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் ஏ சர்க்கிள், ஸோ பாதி. அப்ப திஸ் இஸ் ஹாஃப், திஸ் இஸ் ஹாஃபா. அப்ப ஹாஃப் ஆஃப் பெரிமீட்டரா இருக்கு. கேப் எவ்வளவு இருக்குன்னா ஹாஃப் ஆஃப் பெரிமீட்டரா இருக்கும். அப்ப கேப் ஷுட் பி ஹாஃப் ஆஃப் பெரிமீட்டர் எவ்வளவு? 600 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 300 மீட்டர்ஸ் கேப் இருந்தது அப்படின்னா தான் அதில் என்ன பண்ண முடியும், அவங்க டயகனலி ஆப்போசிட் வருவாங்க. அதே போல இதை வந்து ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட்ல அப்ளை பண்ணும். இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். லூசி நோலன் நீங்க ஒரு செகண்டுக்கு அப்புறமா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோலன் 11 மீட்டர் போயிருப்பாரு. லூசி எத்தனை மீட்டர் போயிருப்பாங்க? 8 மீட்டர் போயிருப்பாங்க. அவங்களுக்கு இடையில இருக்க கேப் 3 மீட்டர்ஸா என்ன இருக்கும், மாறி இருக்கும். அதே தான் பாத்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட்ல சொல்லுவோம். ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் வரும் 11 minus 8 which is equal to 3 ஆகும். So which is 3 meter per second, 3 meter for 1 second. அப்போ ஒரு செகண்ட் அவங்க ஓடினாங்கன்னா எவ்வளவு கேப் வருது? 3 வருதா? அப்ப நமக்கு எவ்வளவு கேப் தேவை? 300 தேவை. ஸோ அப்போ 3 மீட்டர் ஃபார் 1 செகண்ட் அப்படின்னா 300 மீட்டர் கேப் நமக்கு தேவை. ஏன்னா அப்பதான் அவங்க நமக்கு டயகனலி ஆப்போசிட் வருவாங்க. அப்ப we need 100. So this side also in the 100. So we need 100 seconds. புரிஞ்சுதா எப்படின்னு? யாருக்காவது புரியல அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லாம் வரும்போது இந்த மாதிரி கான்செப்சுவல் சம்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஈஸியர் கொஸ்டின் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ஆன்சர் மட்டும் தான் கொடுத்துருக்கான். பட் அந்த ஆன்சருக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. கொஸ்டின் நம்பர் 70. 70 பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம அல்ஜிப்ரா முடிச்சதால எல்லாருமே இந்த கொஸ்டின் போட்டிருக்கீங்க. ஓகே, டிவைட் அண்ட்
equal to formula என்னப்பா dividend equal to quotient into divisor plus remainder. Correct? So just substitute these values. Quotient equal to 4x minus 5. So divisor equal to x plus 2 plus remainder will be 2. So இப்படி தான போட்டீங்க இந்த क्वेश्चन. क्वेश्चन போட்டீங்களா ஃபர்ஸ்ட் எல்லாரும்? எனக்கு தெரிஞ்சு போட்டுருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். எல்லாருமே தரம் மாசா இருக்கீங்க. மாதிரி என்ன பண்ணுங்க, ரெகுலரா வந்து டெஸ்ட் எடுங்க, ரெகுலரா போடுங்க, ரெகுலரா ஸ்கோர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க, மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. ஓகே, just solve this. The answer will be 4x square x plus 2. Everything will be plus into options and B. That's super super. 71st இந்த क्वेश्चन உங்களுக்கு போகணும்னு அவசியமே இல்லை. ஸோ த ரேஷியோ ஆஃப் 3 members is 9th 10th 11th by 2 by 5 3 by 8. So just multiply by 5. Check what is answer. Yes, you can find. அந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா போடலாம். x equal to நீங்க -2 அப்ளை பண்ணீங்கன்னா எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 12 வருதோ ஓகே. பட் இந்த क्वेश्चन நீங்க டைரக்டா அப்ளை பண்ணாலே டக்குன்னு வந்துருச்சு இல்லையா? ஜஸ்ட் ஒரு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா ஆட் பண்ணும். நீங்க போனீங்கன்னா இப்ப வாட் இஃப் 4th ஆப்ஷன்ல தான் 2 வருது. ஓகேவா? 4th ஆப்ஷன்ல தான் 2 வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி there are possibility that ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்ல 2 வரலாம். ஓகேவா? ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏன் 2 வர பாசிபிலிட்டி இருக்குன்னா, இஃப் 52 தான் ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க, 47 இஸ் another நம்பர். அப்ப இந்த ரெண்டு நம்பரையும் நான் 5 ஆல டிவைட் பண்றப்போ ஐ வில் கெட் இன் போத் ஆப்ஷன் 2 as the remainder. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல 2 வர மாதிரியான கொஸ்டின்ஸ் 12 வர மாதிரியான ஆப்ஷன்ஸ்மே வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பெட்டர் சூஸ் திஸ் மெத்தட். ஓகேவா? டன். ஸோ இப்போதைக்கு ஓகே, அபரஜித் ஓகே, டவுட் புரிஞ்சுதா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, 40 ஆல மல்டிப்ளை பண்ணி 20 is to 3 ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 16 பார்ட்ஸ். அதாவது எக்ஸோட வேல்யூ 10th வேல்யூ தான் 112. வாட் இஸ் வேல்யூ ஃபார் ஆல் த 3 கிளாஸஸ்? 251 பார்ட்ஸோட வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா 15 வந்து ஸோ 16 into 7 = 357 சார். ஓகேவா? ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், என்ன பண்ணிக்கலாம் டக்குன்னு அப்ரோச் பண்ணி. 72nd கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் யாரெல்லாம் தப்பா போட்டீங்க? 72nd கொஸ்டின் யாரெல்லாம் தப்பா போட்டீங்க? யாருமே போடலையா? எல்லாருமே ஸ்கிப் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பைப்பு 18 ஹார்ஸ், அடுத்த ஒரு பைப்பு 54 ஹார்ஸ். ஸோ எல்சிஎம் இஸ் 54. பட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் a fill pipe, செகண்ட் ஒன் இஸ் a key pipe. Priya super, so Rudra super, done correct. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ல ஒரு ஃபைனல் டெஸ்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி. ஃபைனல் டெஸ்ட் ஃபைனலா வந்து நமக்கு 54 ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்ம கடைசியா எடுக்கிற அந்த ஃபில் பைப் என்ன பண்ணிடணும் அப்படின்னா அதுல இருந்து கழிச்சு விட்டணும். கடைசி ஃபில் பைப் எவ்வளோ -3. அப்ப நம்ம 51 வரைக்கும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரேஷியோல பார்க்கணும். பேலன்ஸ் இருக்கிறத மேனுவலா தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிறத என்ன பண்ணணும், மேனுவலா கால்குலேட் பண்ணணும். ஃபில் பைப் எப்ப கேட்டாலுமே அந்த ஃபில் பைப்போட கம்ப்ளீட் எஃபிஷியன்சி என்ன பண்ணிருங்கன்னா கழிச்சு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணுங்க, ரேஷியோ பாருங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஹவருக்கு எவ்வளோ 3 ஃபில் ஆகுது. ஸோ செகண்ட் ஹவருக்கு எவ்வளோ போதா? அப்ப அட் தி எண்ட் ஆஃப் 2 hours we are filling 2 liters. ஓகேவா? ஸோ எது வரை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், 51 வரைக்கும் தான் பார்க்கணும். அப்போ 51 லிட்டர்ஸ் ஃபில் பண்றதுக்கு we need 51 hours. இது வரை எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஸோ இந்த ஃபில் பைப்போட 3 கழிச்சிருங்க. ஸோ 51 லிட்டர்ஸ் வரைக்கும் தான் நம்ம ரேஷியோட போகணும். திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த கொஸ்டின்ஸ். ஸோ என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ஃபில்லும் எம்டியும் சேர்ந்தாப்புல வருதுன்னா யூ ஹேவ் டு அப்ரோச் ஃபார் ஒன்லி 2 டைம்ஸ். இப்போ நீங்க பாருங்க 52nd ஹார் ஆகும். 51 ஹார்ஸ்ல யாரு முடிச்சிருப்பாங்க? பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே முடிச்சிருப்பாங்களா?
ஹார்ல பிளஸ் 3. யார் ஸ்டார்ட் பண்றா? ஓகே, பைப் ஏ தான் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாரு. அகைன் வித் ஏவா. இப்ப யாரு ஸ்டார்ட் பண்ணும்? 50 செகண்ட் ஹார்ல யார் ஸ்டார்ட் பண்ணும்? ஏவா பியா? 50 செகண்ட் ஹார்ல யார் ஸ்டார்ட் பண்ண வேண்டும்? ஏ ஆர் பி? இதான் பாத்தீங்கன்னா கேள்வி. சொல்லுங்க. மைக்கேல் டாலியன் சூப்பர் பி. தேவயானி அகைன் வித் ஏவா. ஏவா பியா? பி. அப்ப 50 செகண்ட் ஹவர்ல என்ன ஆகும்? 1 லிட்டர் தண்ணி கீழே போகுமா? at the end of 57 hours there will be only 50 liters. Okay. At the end of 53rd hour என்ன ஆகும்? 3 லிட்டர் get added. சாரி, நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து நம்ம 2 ஹவர்ஸுக்கு தானே கம்ப்ளீட் பண்றோம். ஸோ தேர்ட் ஹவர்ல என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீங்களும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஈவன் நம்பர் இருக்குன்னா, ஸோ வி ஆர் குமுலேட்டிவா நம்ம 2 ஹவர்ஸுக்கு தான் எடுக்கணும். ஓகேவா? அப்ப நம்ம இங்க 51 எடுக்கக்கூடாது. 50 ஹவர்ஸுக்கு தான் எடுக்கணும். புரிஞ்சுதா ஏன் 50க்கு தான் எடுக்கணும்னு? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இதே மிஸ்டேக்ஸ் உங்களுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 51 ஹவர்ஸ்ல என்ன இருக்காதுன்னா 51 லிட்டர் ஃபில் ஆயிருக்காது. ஏன்னா ஆட்லிங் ஈவன்லயும் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கா? ஸோ நமக்கு சைக்கிள் தான் கணக்கு. ஸோ வி ஆர் கால்குலேட்டிங் ஃபார் 2 ஹவர்ஸ் சைக்கிள். புரிஞ்சுதா? டன். அப்ப நம்ம 50 ஹவர்ஸுக்கு என்ன பண்ணிட்டோம்? ஆனுவலா வந்து எடுத்தாச்சு. அப்போ 50 ஃபர்ஸ்ட் ஹவர்ல பார்க்கணும். 50 ஃபர்ஸ்ட் ஹவர்ல பிளஸ் 3 என்ன ஆட் ஆகுமா? ஸோ 53 liters will be filled. So second again, 50 second hour, 1 liter get reduced to 52 liters. Okay. Again, 50 second hour முடிஞ்சு. So 53rd hour போறோம். So we have to fill only 2 liters, but the efficiency is 3. So அப்போ 53 hours full எடுக்காது. So 52 hours plus ஒரு 2/2. That's it. புரிஞ்சுதா? ஏன் எப்படி போறேன்னு புரிஞ்சுதா? மத்தவங்க எப்படி போட்டீங்க? நம்ம சைக்கிள்ஸ் வந்து எப்பவுமே இந்த ரேஷியோ 1:1 எடுக்கக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு கம்ப்ளீட் ஏ ஃபுல் நம்பர் ஒன்லி. ஸோ மல்டிப்ளை பை ஒன்லி ஃபுல் நம்பர்ஸ். கிளியர்? ஓகேவா? நான் அந்த இடத்துல 51 எடுத்தேன்னா அது தவறு. அதுக்கு முன்னாடி இருக்க அந்த கம்ப்ளீட் நம்பர் தான் என்ன பண்ணணும்? எடுக்கணும். ஓகே. திஸ் அப்ரோச் வில் ஹெல்ப் யூ இன் எவ்ரி கொஸ்டின். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளா வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுல போட்டாங்க. பட் அரசு கான்ட்ராடிக்டரி இன் திஸ் கொஸ்டின். ஓகேவா? இந்த மாதிரி டைரக்டா எடுக்க முடியாது அப்படின்னு நான் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா பார்த்தேன். அதனால வந்து இதை வந்து நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே. கொஸ்டின் நம்பர் 73 ஆலும் ஐ வில் ஜஸ்ட் செக். அண்ட் இந்த மாதிரி டைரக்ட் மெத்தட்ஸ் நம்ம போடலாமா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். ஓகே. மூவிங் ஆன் டு கொஸ்டின் நம்பர் 74. 74 பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின்? இது அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். ஒரு சிலிண்டர்ல தண்ணி இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ஷேப் உள்ள எடுத்து போடுவாங்க. ஸோ வால்யூம் ஈக்குவல் பண்ணுமா? அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் என்ன ஷேப் உள்ள போடுறாங்க? ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 8. சரியா? கியூப் தானே உள்ள போடுறாங்க. இப்போ நமக்கு என்ன வரும்? சிலிண்டர் ஃபைண்ட் த இன்க்ரீஸ் இன் வாட்டர் லெவல். அப்போ ஹைட் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அப்போ பையோட வேல்யூ 22/7. ரேடியஸ் எவ்வளோ? 28 into 28. The height equal to a cube. 9 into 11 into 11. Just substitute this answer, you will get the answer. This is 4 times. Again, this is 1 time. This. But x is equal to 11 square 1/1. Again 4 8. Okay. Just approximate மேல இருக்கிறத 120 ன்னு வச்சுக்கோங்க. You will get 15/20. கிட்டத்தட்ட 15/28 எவ்வளோ வருது? 5 டைம்ஸ் வருமா? 5 டைம்ஸ் தான் 140.
0.5 கிட்ட தான் ஆன்சர் இருக்கும். ஸோ 5ல யூ ஆர் ஹேவிங் 2 ஆப்ஷன்ஸ். அப்போ ரிமைண்டர் வில் பி 10, 100, யூ வில் கெட் ஒன்லி 4 ஆப்ஷன்ஸ். ஆன்சர் நினைக்கிறேன். எஸ், தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ இஸ் இஸ் ஈஸிலி அப்ரோச்சபிள் கொஸ்டின். இந்த டேங்க்ல எவ்வளோ தண்ணி ரைஸ் ஆகும் அப்படிங்கிறதான் கேள்வி. இவ்வளோ தண்ணி இருக்கு. ஸோ இதோட வால்யூம் நம்ம எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு என்ன ஆயிடும், ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓவரால் ஹைட் கேட்டாங்கன்னா இன்கேஸ் வாட் இஸ் த ஓவரால் ஹைட், இப்போ கரண்ட்ல எவ்வளோ ஹைட் இருக்கும்னு கேட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு பழைய ஹைட்டை கொடுத்துருப்பாங்க. அதோட நம்ம என்ன பண்ணலாம், ரைஸ் இன் வாட்டர் லெவலை ஆட் பண்ணிடணும். ஓகே, ரைஸ் இன் வாட்டர் லெவலை ஆட் பண்ணணும். So moving on to next, we are going to the final question. So இந்த கொஸ்டின் வந்து நம்ம எவ்வளோ பேர் கரெக்டாக போட்டிருப்பீங்க அப்படின்னு தெரியல. How many of you have solved this question? So we are asking first. ஓகேவா, நிறைய பேர் போட்டிருப்பீங்களா? ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ரூட் எடுக்கணும். ஏன்னா ரூட் எடுக்கணும்னா should be a square number. So அப்போ இஸ் நத்திங் பட் a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல உள்ள இருந்திருக்கும். அப்போ நம்ம அதுக்கு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ரூட் எடுக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம ஏபியோட வேல்யூ என்ன பண்ணிக்கணும், ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வந்தோம். ஓகேவா, நம்பர் உள்ள பார்த்தீங்கன்னா பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை. இந்த நம்பர் எவ்வளோ அப்படின்னா 13 பிளஸ் 2 ஆஃப் நமக்கு 2 மட்டும் தான் இருக்கணும். அப்போ அதை பேலன்ஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன 40 வந்துருமா? இப்போ இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் a பிளஸ் 2. திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் ஜென்ரல் ஃபார்மேட் பி நம்பர் பிளஸ் 2 ரூட். ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ அப்போ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா 8. ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 40. அந்த நம்பர் என்ன, ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 8, அதை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னா 40. சூப்பர் சூப்பர். ஆன்சர் என்ன வரும், 8 and 5. அப்போ இதோட வேல்யூ 8, ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. ஸோ ஜஸ்ட் அப்ளை root for this. So this is the value for that. Clear? So இதுதான் nothing but இதோட ஸ்கொயர் தான் 13 plus 4 root 10. This is a method to how to take square root for a irrational number. Clear? இப்போ புரிஞ்சுதா இது? root 8 plus root 5 whole square. இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறதோட வேல்யூ. ஓகேடா, செகண்ட் அதே மாதிரி தான் வந்து மைனஸ் வரும். இந்த பிளஸ் மைனஸ் தான் யாரும் முடிவு பண்ணுவோம்னா இந்த பிளஸ் 4 ரூட் 10 இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ரூட்டுக்கு முன்னாடி இருக்கிறது பிளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வில் கெட் பிளஸ் 2ab, ஸோ வில் கெட் a பிளஸ். இதே அந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா வில் கெட் a மைனஸ். ஓகே, ஸோ வாட் யூ வில் கெட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு ரூட் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ root 8 plus root 5 minus of 8 minus. For this get clear. So the answer for this question is root 5. Is it clear for all? இன்னைக்கான நம்ம எக்ஸ்பிளனேஷன்ல நம்ம வெறும் ஆப்டிடியூட் மட்டும் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா பார்த்துட்டு சால்வ் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், நீங்களா பாருங்க, இன்னொரு நாள் எடுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி இதுவே வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு 1 ஹவர்னால. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஜஸ்ட் குரூப்ல வந்து சென்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம அதுக்கான ஆன்சர் என்ன பண்ணி கிளியரா? ஸோ டு எனி ஒன் ஹேவ் எனி டவுட்ஸ் இன் திஸ்? ஸோ இப்போ சொல்லுங்க, இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிருக்கலாம்? ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கான மார்க் டெஸ்ட்ல ஓவரால் டைம் தானே இருந்துச்சு. இஃப் யூ ஹேவ் சால்வ் 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னா சூப்பர். 20 கொஸ்டின்ஸ் உங்களால் போட முடிஞ்சு அப்படின்னா வந்து வேற லெவலில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு மெயின்டைன் த 20 கொஸ்டின். 20 கொஸ்டின் நீங்கள் போட்டீங்கன்னா ஏன்னா ஒரு சில ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, ஒரு சில கொஸ்டின்ஸ் பெருசாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் 20 கொஸ்டின் போட்டிங்கன்னா பக்கா மார்க்ஸ். ஓகே டன். ஸோ யாரெல்லாம் 20 போட்டிங்க ஸ்டார்டிங்லேயே நான் கேட்டேன்ல, அப்போ பேர் கவனிக்கல. How many of you attempted 20 plus? So Rudra super 20 to very level super. So வேற லெவல்.
மற்றவங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிடலாம் போக போக. ஓகேவா? ஒரு 15 போறீங்கனாலே ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து 15 to 20 தான் போடுற மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் செட் பண்ண போறாங்க. அதுவும் இது எல்லாமே கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஷார்ட் கட்ஸ் எல்லாமே ஒரு சில கொஸ்டினை நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா have got more marks. Okay. So thank you for coming this session. So thank you all. So take rest. So நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. வேற யாரும் வந்து